கிலோமீட்டர்ஸ் நான் யோசிச்சே பார்க்கல. பயங்கர ஹீட்டுங்க வண்டி. ஹலோ எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா எம்டி பைக் பயங்கரமாக ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு அண்ணா நியூ பைக் இப்போ தான் எடுத்த ஒரு 15 நாள் தான் ஆச்சு. பைக் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரேடியேட்டர் ஃபேன் ஓடியுமே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னென்னா நார்மலாக நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிளுமே புதுசாக எடுத்திங்கன்னா அதோட ஹீட் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸுமே அது புதுசாக இருக்கிறங்காட்டி நீங்கள் ஒரு பைக் எடுத்து ஒரு 15 நாள் 10 நாள் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 days பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டோட லெவல் அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக இருக்கிற டைமில் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி ஃபேன் எல்லாருமே ஃபேன் ஓடணுன்னே நீங்கள் நிப்பாட்டிடுறீங்க. என்ன சொல்கிறதுனா ஃபேன் சுற்றின முடிச்ச உடனே வண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிடுறீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா மறுபடியும் அது கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே ஸ்டார்டிங்கில் விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 2 டைம் சுற்றும். அதனால் ஃபியூல்ஸ் எல்லாம் கம்மியாகாதுங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுல உங்களுக்கு ஃபேனோட லைஃபும் அதிகமாக இருக்கும், உங்களோட வண்டியோட டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வண்டி எடுத்து கரெக்டாக எப்போ எடுத்தேன்னா டிசம்பருக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர் இப்போ பார்த்திங்கன்னா 5வது மாதம், மொத்தம் 7 மாதம் பக்கம் ஆச்சுன்னே வைங்க. 7 மாதம் பக்கம் 6 மாதம் எக்ஸாக்டாக ஒரு 6 மாதம் இருக்குன்னு வைங்க. 6 மாதத்தில் நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். நேற்று பார்த்திங்கன்னா நான் சிட்டிக்குள்ளே ஓட்டியிருந்தேன். ஒரு போகும்போது சரி, ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. 13 கிலோமீட்டர்ஸ் நான் யோசிச்சே பார்க்கல. பயங்கர ஹீட்டுங்க வண்டி. என்னென்னா நான் நிறைய விரட்டி ஓட்டினேன். 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக்கில் பார்த்திங்கன்னா கணபதியிலேருந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். 5-10 நிமிஷம் தான் இருக்கும். அவ்வளோ அழுத்தி பிடிச்சிட்டு வந்தோம். பயங்கரமான ஹீட்டுங்க. எதனால் அந்த ஹீட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் அது இன்க்ரீஸாக நம்ம ரொம்ப அதிகமாக த்ராட்டல் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுங்காட்டி பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் ஃபேன் எப்போவுமே எப்படின்னா நாங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் விட்டுருங்க. நார்மலாகவே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சுற்றி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஸ்டார்டிங் கண்டிஷன்லேயே விட்டுருங்க. மறுபடியும் ஒருக்கா சுற்றும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா சுற்ற விட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் மேக்ஸிமம் 2 டைம் நமக்கு ஃபேன் சுற்றிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கேயாச்சும் எட்டு போனீங்கன்னா அதே டைமில் சேம் டைமில் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எங்கேயாச்சும் எட்டு போனீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி விடுங்க. மறுபடியும் அதே மாதிரி சுற்றிட்டு நின்று அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேனோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பைக்கோட கண்டிஷனும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் டெம்பரேச்சர் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஆகிற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் ஆகிறதுனால பயப்பட விஷயமெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் நார்மலாகவே அந்த ஃபேனை ஓட விட்டாவே போதும். ரொம்ப லாங்காக போகிற பட்சத்தில் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போகும்போது நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கங்க. ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ஓட்டினீங்கன்னா பைக்கோட மெயின்டெனன்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்க, இதைத்தான் நான் மென்ஷன் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கலாம், நீங்கள் வச்சுருக்கலாம் எம்டி பைக், இல்லை புதுசாக எடுக்கிற மாதிரியும் இருக்கலாம். அதுக்காக நான் சொன்னேங்க. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச்.